பூரி சப்பாத்தி ரெண்டுக்குமான இந்த சிம்பிள் கிரேவி எளிய பொருட்கள் தான் நீங்கள் இதை பார்க்குறீங்க. ரொம்ப அருமையாக டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ ஒரு அரவை அரைச்சிக்கலாம். 3 தக்காளி, ஒரு நார்மல் சைஸ் தக்காளி 3, 10 முந்திரி பருப்பு. இதை கொஞ்சமாக தண்ணி போட்டு விழுதாக அரைச்சி வச்சுக்கலாம். இது ஒரு க்ரீமி ஸ்ட்ரக்சருக்காக இந்த முந்திரி பருப்பு சுவையும் கூடுதலாக இருக்கும். இது ஒரு 15 பூரிக்கான அளவுகள். இது ஒரு குக்கரை அடுப்பில் வச்சுக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், கடுகு, உளுந்து, ஒரு பிரிஞ்சி இலை, ஜீரகம், சோம்பு, பட்டை, கிராம்பு. கடுகு பொரிஞ்சோன்னு இதை போட்டுடலாம். நீங்கள் எடுக்கிற குவான்டிட்டிக்கு தகுந்த மாதிரி இந்த ஜீரகம், சோம்பு, பட்டை, கிராம்பு அதிகப்படுத்திக்கிங்க. ஒரு 1.5 கைப்பிடி பெரிய வெங்காயம். இது கண்ணாடி பதம் வரணும். ஒரு பச்சை மிளகாய் வாசத்துக்கு, கருவேப்பிலை. 1 நிமிஷம் வதக்கி கொடுக்குறோம். 3 பல் பூண்டு, அரை இன்ச்சு இஞ்சி நல்லா தட்டி இதில் போட்டுக்கிறோம். நீங்கள் விழுது கூட போட்டுக்கலாம். வரமிளகாய் பொடி, மல்லிப்பொடி, கொஞ்சமாக மஞ்சப்பொடி. இதை ரொம்ப வதக்கிடக்கூடாது. சும்மா 2 பிரட்டிட்டு அரைச்ச தக்காளி, முந்திரி விழுதை கொட்டிடுறோம். நல்லா கிளறி கொடுத்து ஒரு 5 நிமிஷம் சிம்மில் போட்டுடுறோம். எண்ணெய் பிரிஞ்சு வரணும். தக்காளி இதிலேருந்து எண்ணெய் பிரிஞ்சு வரணும். ஏன்னா இந்த இடத்துல வேகிறது தான். பாருங்கள், இந்த அளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ 2 உருளைக்கிழங்கு தோல் எடுத்துகிட்டு நான் ரொம்ப சின்னதாக நான் கட் பண்ணியிருக்கேன். நீங்கள் கொஞ்சம் பெருசாக கூட போட்டுக்கோங்க. பச்சை பட்டாணி என்கிட்ட இருந்தது போட்டிருக்கேன். நீங்கள் இதை தவிர்க்கவும் செய்துக்கலாம். இந்த மிக்சியில் அரைச்சோம் பார்த்திங்களா தக்காளி விழுது, அதில் கொஞ்சம் தண்ணி போட்டு கலந்து ஊற்றிடுறோம். கன்சிஸ்டன்சி கொஞ்சம் ரசம் கன்சிஸ்டன்சியே வச்சுக்கலாம். உப்பு போட்டுடுறோம். இந்த கசூரி மேதி இருந்தால் நீங்கள் இப்போயே போடலாம். இல்லைன்னா மல்லி இலை பிற்பாடு போட்டுக்கலாம். 20% ஃப்ளேமில் 2 விசில் விட்டு எடுத்துக்கலாம். நல்லா உங்களுக்கு உருளைக்கிழங்கு வெந்து வந்துடும். நீங்கள் குழந்தைங்களுக்கு கொஞ்சம் பெரிய சைஸாக பிடிக்கும்னா கொஞ்சம் பெரிய துண்டுகளாக கூட உருளைக்கிழங்கு போட்டுடலாம். நான் இப்போ இது ஒரு 15 பூரிக்கு தான் போட்டிருக்கேன். பாருங்கள், இந்த அளவுக்கு இருக்குது. இதை திரும்ப கொதிக்க வைக்க தேவையில்லை. கன்சிஸ்டன்சி எனக்கு கரெக்டாக இருக்குது. தண்ணியாக இருந்ததுன்னா கொஞ்சம் கொதிக்க வச்சுக்கலாம். உப்பு கொஞ்சம் பத்தில் போட்டுக்கிறேன். மிளகாப்பொடி பத்தலைன்னாலும் கொஞ்சம் வரமிளகாய் பொடி நீங்கள் போட்டுக்கலாம். 2 கொதிக்க வச்சு சர்விங் பவுலில் மாற்றிக்கலாம். இது பூரிக்கு ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். சப்பாத்திக்கும் நல்லாயிருக்கும். தோசைக்கும் பிரமாதமாக இருக்கும். இந்த 3 டிஷ்ஷுக்கும் நீங்கள் இந்த எளிய மெத்தடை செய்து பார்க்கலாம். நம் சமையலறை என்றும் உயிர்ப்போடு இருக்கட்டும்.